தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாரும் எதிர்பாராத வகையில் டெபாசிட் இழந்தார். யாரும் எதிர்பாராத வகையில் டெபாசிட் இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் பல தொகுதிகளில் முன்னணியில் இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தோற்றுப்போனார். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு முக்கியமான தலைவர் டெபாசிட் இழந்தார். அதுதான் ஆச்சரியம். அவர் வேறு யாரும் அல்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இவர் துறைமுகம் தொகுதியில் பலமுறை வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா, OPS மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். ராயபுரம் தொகுதியை சிங்கப்பூராக மாற்றியவர். கடந்த முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் இஸ்லாமியர்கள் இவருக்கு ஓட்டு போடவில்லை, தோல்வியடைந்தார். இந்த முறை மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அதிமுக வைத்தது. இந்த முறையும் அவரது வெற்றி கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தோல்வி அடைந்தால் கூட பரவாயில்லை, யாரும் எதிர்பாராத வகையில் ஜெயக்குமார் டெபாசிட் இழந்து போனார். இது அதிமுக தொண்டர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதிமுகவின் சென்னை முகமாக விளங்கியவர் ஜெயக்குமார். அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக விளங்கியவர். அதிமுகவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவர் டெபாசிட் இழந்தது அதிமுக தொண்டர்களால் ஜீரணிக்க முடியவில்லை.